சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல கேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அது பத்தி வேற எரிஞ்சிருது. அதுக்கு அடுத்ததான் நீத்துவோட ரூம்க்கு வந்து அவங்களுடைய காலை வேற அடிச்சு உடைச்சிடுறாங்க. அதனால நீத்து வலி தாங்க முடியாம பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை இருந்துட்டு, என்னப்பா நைட் ஷிஃப்டா, எதுக்காக நைட்லலாம் வண்டி ஓட்டுரு, நைட்லலாம் வண்டி ஓட்டவே ஓட்டாது, எவ்வளோ பெரிய சவாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னப்பா பண்ணுறது, ரெகுலர் கஸ்டமர் வேறு, விடவும் முடியல, அதனால தான் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ரவி எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற போதே ரவி கோவத்தோடு வந்து நிற்கிறாரு. முத்துவோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உன்னை யாரா என் விஷயத்தில் தலையிட சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காது. எதுக்காக நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை அடித்து உடைச்சி அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீத்துக்கு காலில் வேற அடிச்சிருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு, என்னடா உளறிட்டு இருக்க, நான் எதுக்காக அப்படிலாம் செய்ய போகிறேன், நான் இப்போ தான் நீத்துவை பார்த்துட்டு வரேன், பொய் சொல்லாத, நீத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, இதுக்காக தான் நீ நைட் ஷிஃப்ட்னு சொல்லி பொய் சொன்னியா, டேய் சமயம் பார்த்து என்னை பழி வாங்க நினைக்காத, நான் ஒன்று நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இவன் சொன்ன மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நான் உண்மையாகவே நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரவி இருந்துட்டு, நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, திட்டம் போட்டு தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க, உங்கள் அண்ணன் முத்து தான் நேற்று வந்து ரெஸ்டாரண்ட்டில் மிரட்டிட்டு போனார், உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னார், ஆனால் நான் லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்னு நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அதையும் மீறி நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீ அடையாளம் தெரியாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் தான் மிரட்டிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நீத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, ஆனால் முத்துவை வந்து காட்டி கொடுக்கவே இல்லை, உங்கள் அண்ணன்றதுனால தான் நான் காட்டி கொடுக்கல, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மறுபடியும் என்ன தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா நீத்து அப்படின்னு சொல்லிட்டு நீத்துக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு ரவி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நீத்து தான் ஏதோ பிளான் போட்டு என்னை மாட்டி விட்டுருக்கு, இதில் வேறு ஏதோ நடந்திருக்கு, சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ரவிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி நீத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், அதனால் உங்களோட சைன் வேணும், உடனடியே கிளம்பி வாங்க, நீத்து தான் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீத்து ஃபோன் பண்ணி எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு போகிறாங்க. முத்து அதுக்கு அடுத்ததாக ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. விஜயா எப்பவுமே சப்போர்ட் பண்ணாதவங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல முத்து பக்கம் நிற்கிறாங்க. ஐயோ அம்மா, ஏற்கனவே செய்யாத தப்புக்காக எல்லா தப்பும் நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன், இதில் வேறு நான் நல்லா செய்யும் போதெல்லாம் பாராட்ட மாட்டேங்க, எதுவுமே பண்ணாத அந்த பழி என் மேலே விழுது, இதை போய் நீங்கள் பாராட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாக இருந்துட்டு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் ஸ்ருதியை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து ஷோரூமில் இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்ல மனுஷன். அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே வேணுமா, எல்லாமே ஸ்டாக் இருக்குது தானே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோகிணியை தெரியும், ரொம்பவே சூப்பர்வான கேர்ள் அப்படின்ற மாதிரி ரோகிணியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோஜ்க்கு ரொம்பவே கோவம் வருது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.